தொடரும் நிகழ்வு யாக்ஞவல்க்கியரும் சித்திரரதனும் குறித்ததாகும். பின்பு சித்திரரதன் என்ற ஒரு கந்தர்வராஜன் ஸ்ரீ யாக்ஞவல்க்கியரிடம் வந்தான். வந்தனை வழிபாடுகளை செய்து வணங்கினான். பிரம்ம வித்துக்களுக்குள் சிறந்தவரே, தாங்கள் சூரிய பகவானிடத்தில் கற்ற அனைத்தையும் எனக்கு கற்பித்து அருளல் வேண்டும். அன்றியும் என்னுடைய வினாக்களுக்கும் தக்கவாறு விடையளித்து என்னை திருத்தி அருளல் வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். யாக்ஞவல்க்கியரது அனுமதியின் மேல் தன்னுடைய வினாக்களையும் கூறலானான். ஸ்தாவர ஜங்கம ஸ்வரூபமான இந்த ஜகத்திற்கு எது நிமித்த காரணம், உபாதான காரணம் என்ன, வேதங்கள், ஸ்மிருதிகள், புராணங்கள் மற்றுமுள்ள வாங்மயங்கள் என்ற இவை எதனை பிரதிபலிக்கின்றன என்பன அவற்றுள் முக்கியமானவையாகும். இவ்வினாக்களை கேட்ட சானந்தர் மிக்க சந்தோஷம் கொண்டு சித்திரரதனை நோக்கி, கந்தர்வராஜனே, ஸ்தாவர ஜங்கம ஸ்வரூபமான இந்த ஜகத்திற்கு பரமாத்மாதான் அபின்ன நிமித்தோபாதான காரணராவார். வேதம் முதலிய எல்லா வாங்மயங்களும் அவரையே நிரூபிக்கின்றன என்று பல பிரமாணங்களுடன் விளக்கி காட்டினார். அதை கேட்ட கந்தர்வராஜன் ஆச்சரியம் அடைந்து பேரானந்தம் உற்று அவரையே சரணராக கொண்டான். உபதேசம் பெற்றான். சானந்தருக்கு சிஷ்யனாகவும் சூரிய பகவானுக்கு பிரசிஷ்யனாகவும் ஆகியதை கருதி மனம் மகிழ்ந்து இருந்தான். இந்த ஒரு நிகழ்வு மகாபாரதத்தில் சாந்தி பர்வம் அத்தியாயம் 323 பகிரப்பட்டுள்ளது. தொடரும் நிகழ்வு ஸ்ரீ யாக்ஞவல்க்கியர்